ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஜானி ஸ்ட்ரீட்டோட ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். அவங்க கிட்டத்தட்ட 36,500 crores வந்து மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டில் இருந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஜானி ஸ்ட்ரீட்னா யார், அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் செபி அவங்கள பேன் பண்ணியிருக்காங்க, இப்போ திரும்பி பேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க செபி. பட்டு இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸில் எப்படி நம்ம ரீட்டைல் ட்ரேடராக ட்ரேடிங் பண்ணுறவங்க மாட்டாமல் இருப்பது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது சர்க்குலரை பார்ப்போம், இன்வெஸ்டிகேஷன் சர்க்குலர் பார்ப்போம். அதுக்கப்புறமே எப்படி அதில் மாட்டாமல் இருக்கிறதுங்கிறது சார்ட்டில் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ செபி பண்ண இன்வெஸ்டிகேஷன் பண்ண என்எஸ்சி கொடுத்த சர்க்குலரில் இதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கம்பெனி, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மேனிப்புலேஷன்ஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் வெப்சைட்டில் தேடி பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ஒரு 4 கம்பெனி, ஜானி ஸ்ட்ரீட் சம்மந்தப்பட்ட 4 கம்பெனியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஸோ இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் இதை எடுத்ததே இந்த 36,000 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அது பாருங்கள் இங்கே தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த 36,000 கோடி தான் நான் சொல்ல வரேன். ஸோ அவங்க பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இது மாதிரி ஆப்ஷன்ஸு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ப்ராஃபிட் மேக்கிங் டேஸை எடுத்து அதில் 17 டேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேஷன் பண்ணி தான் இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக சார்ட்டை பார்த்துருவோம். ஸோ இதுதான் சார்ட்டு. நம்ம டைம் ஆக்ஷன் ட்ரேடிங் படி பார்த்திங்கன்னா இது நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இதில் பார்த்தோம்னாலே நமக்கு நல்லா தெரியும். இந்த மார்ச், ஜனவரி 1க்கு முன்னாடி இருக்கிற டிசம்பர் ஹையை வந்துட்டு பேங்க் நிஃப்டி எடுக்கலை, பட்டு நிஃப்டி எடுத்துருச்சு. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க பண்ணது பார்த்திங்கன்னா 17th January தான் அவங்க வந்துட்டு மேனிப்புலேஷன் மார்க்கெட்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த டேக்கு. பட் நமக்கு அதுக்கு முன்னாடியே 2 அசெட் கிளாஸுமே வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது பாருங்கள். பேங்க் நிஃப்டி மேலே போகல, நிஃப்டி மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ்லாம் மாட்டாமல் நம்ம இருக்கலாம்.